மெயினா சக்கரை பொங்க வச்சுக்கோங்க. புரியுதுனால இது ஆடி மாசம்னால அந்த தில்லு மாவு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தில்லு மாவும் வைக்கலாம். அதே மாதிரி வேற அந்த முறுக்கு சீடு அதிரசம் என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஆனா சைவ படையலாகத்தான் இருக்க வேண்டும். குலதெய்வம் அசைவம் சாப்பிடுற குலதெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இங்க கூப்பிடும்போது சைவ படையல் போட்டுத்தான் நம்ம கூப்பிடுறோம். புரியுதுங்களா? சரி, அப்போ படையல் போட்டாச்சு, பால் காய்ச்சி வச்சாச்சு. வசதி இருக்குன்னா பாயாசம் கூட பண்ணி வைங்க. வடை பாயாசம் தட்டி வைங்க. வடை பாயாசம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நல்லா பூக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அம்பாளுக்கு என்ன பண்ணார், தீப தூப ஆராதனை காட்டணும். அதாவது சூடம் காட்டணும், பத்தி காட்டணும், அப்படி சான்பானே அம்பாளுக்கு காட்டணும். காட்டி அம்பாளை வந்து முழு மனசோட அம்பாளையும் உங்கள் குலதெய்வம் என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை மனமாற நினைச்சுண்டு என்ன பண்ண, வீட்டுக்கு வாங்கம்மா, வீட்டுக்கு வாங்க, நல்லா மனமாற 3 முறை கூப்பிடு. 3 முறை வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டுட்டு என்ன குறை இருந்தாலும், ஏற இருந்தாலும் இறங்க இருந்தாலும், நாங்க என்ன பிழை செய்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் சொல்லி மனமாற வேண்டிக்கிட்டு இது செஞ்சாவே போதும். ஐயா எனக்கு இவ்வளவு வசதி இல்லைங்களா ஐயான்னா, உங்க சக்திக்கு ஏற்ப என்ன முடியுமோ, புரியுதா, கலசம்லாம் வைக்க முடியாது சார், அம்பாளுடைய திருவுருவ புகைப்படம் இருந்தால் கூட போதும். ஜஸ்ட் ஒரு பாலை காய்ச்சி வச்சு அம்பாளை வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டாலும் அம்பாள் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளை வந்து வீட்டுக்கு அழைக்கிற முறை. அம்பாளை வந்து கலசம் வச்சு வீட்டுக்கு அழைக்கிற முறை. சார் நான் கலசம்லாம் வச்சிருந்தேன் சார், அடுத்து என்ன சார் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த கலசத்தை வந்து பாத்தீங்கன்னா 3வது நாளோ 5வது நாளோ அல்லது 7வது நாளோ 9வது நாள் இந்த கலசத்தை நம்ம வந்து பிரிச்சிடலாங்க. எப்படி நம்ம கலசம் வச்சோமோ அதே மாதிரியே தான் பிரிக்கணும். அதே மாதிரி கலசத்தை நம்ம பிரிச்சு கலச தண்ணி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆபீஸ் பண்ற இடத்துல தெளிக்கலாம், நம்ம வீட்டுல தெளிக்கலாம், நம்மளுடைய நிலம் எல்லாமே சரியா வரல, எங்கெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த இடத்துல தண்ணியை தெளிச்சு விடுங்க. இந்த தண்ணியை தெளிக்கும் போது என்ன மகிமாகும் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீயவைகள் தீய சக்திகள் என்னென்ன பிரச்சனை கொடுக்குறது இருக்கோ அது எல்லாமே அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யம் கூடும். ஏன்னா அம்பாள் நினைச்சு வச்ச திருத்தம் இல்லைங்களா, அப்ப ஐஸ்வர்யம் உங்களுக்கு தேடி வரும். தண்ணி தெளிப்படுற இடத்துல அந்த பிணி பீடை எல்லாமே விலகி ஓடிடுங்க. சரி, அதே மாதிரி இந்த பூஜை பண்ண இந்த பூக்கள், இந்த மா இலை வேப்ப எல்லாம் கங்கையில விட்டுருங்க, கால்படாத அந்த கங்கையில விட்டுடுங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த படைச்சம் பார்த்தீங்களா, அந்த முதல் நாள் வந்து படைக்கிறத காலையெல்லாம் படைக்கிறோம், புரியுதா, அதுல வந்து தான தர்மங்கள் பண்ணணும். படைச்சதை வந்து தான தர்மம் பண்ணணும். நான் வந்து அவ்வளவு பண்ணலையே சார்னா கூழ் காய்ச்சுங்க, கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு அந்த படையில சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த கூழ 2 பேரும் கொடுங்க, புரியுதுங்களா. சரி, இந்த படையல் காலையே பண்ண முடியாது சார், எனக்கு குழந்தைங்கள்லாம் எழுந்திருக்க மாட்டாங்க, சில சூழ்நிலைகள் இருப்பேன் என்ன கூட இந்த படையலை நீங்க வந்து சாயங்காலம் போடலாம். அந்த 5 சந்தி நேரம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 5 to 6 இந்த டைம்ல நீங்க வந்து அம்பாளுக்கு வந்து படையில போட்டு வழிபாடு பண்ணலாம். இந்த படையல் போடும்போது மாலை நேரங்கள்ல ராகு காலமோ யமகண்டமோ குளிகை நேரமோ எதுவும்